வணக்கம். அந்த டாக்டர் வீட்டு காலிங் பெல்லு வந்து 11 மணிக்கு அடிச்சுதுங்க. டாக்டர் யாருன்றாரு. அந்த பேஷண்ட் வந்து நான் தான் சார் உங்கள் பேஷண்ட்டுன்னாரு. என்னையா இந்த நேரத்தில் வந்திருக்கா, வான்னு உள்ளே கூப்பிட்றாரு. என்ன ஏதாவது கஷ்டமானாரு. டாக்டர் எனக்கு ஒரு பயம் வந்துடுச்சு டாக்டர் அப்படின்னார். என்னையா பயம் அப்படின்னார். ஒன்றும் இல்லை டாக்டர், நீங்கள் என்னை டெஸ்ட் பண்ணி மருந்து கொடுத்தீங்க. நான் வந்து உங்ககிட்ட வந்து என்ன சொன்னேன், என்னை கேட்டீங்க நீ என்ன பண்ணுற, டெய்லி டே டு டே என்ன பண்ணுறேன்னு கேட்டீங்க. வெயிட்டை குறைக்கிறதுக்கோசரம் நான் வந்து இப்போது காலையில் டிஃபனை ஸ்கிப் பண்ணிட்டேன், நைட்டு டிஃபனை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஒரே ஒரு முறை தான் சாப்பிட்றேன்னு சொன்னேன் டாக்டர். ஞாபகம் இருக்குதுன்னார். ஆனால் நீங்கள் என்ன சொன்னீங்க, இனிமேல்ட்டு அதாவது உணவு சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு மாத்திரையை கொடுத்தீங்க, உணவு சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு மாத்திரையை கொடுத்து இதை கரெக்டாக சாப்பிடு, உன் உடம்பு நல்லா ஆகிடும் அப்படின்னு எனக்கு சொன்னீங்க அப்படின்னு. சரி டாக்டர் அப்படின்னும்போது ஒரு சந்தேகம் டாக்டர். என்ன, நான் இன்றைக்கி என்ன பண்ணேன், சாப்பிடுவதற்கு முன் சாப்பிடுன்னு சொன்னீங்களே, அதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாப்பிட்டுட்டேன் டாக்டர். சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாப்பிடுன்னு சொன்னது சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிட்டேன் டாக்டர். எனக்கு இதனால் உடம்புல ஏதாவது கேடு வந்துடுமா டாக்டர், எனக்கு பயமாக இருக்குது டாக்டர் அப்படின்போது, அதெல்லாம் ஒன்றும் வராதுப்பா, இதுக்காக வந்தேன் நீ போ, என்ன காலையில் எனக்கு டிஸ்பென்சரி இல்லை டாக்டர், நீங்கள் கரெக்டாக சொல்லுங்கள் டாக்டர், என்னையா கஷ்டம் உனக்கு டாக்டர். அப்படி இருந்ததுன்னா நீங்கள் ஏன் சாப்பிடுவதற்கு முன் சாப்பிட்ட பின் அப்படின்னு கொடுக்குறீங்க? பைத்தியக்காரா, உடம்பு வந்து கம்ப்ளீட்டாக ரெடியூஸ் ஆகிடுச்சு, குறைஞ்சி போச்சு. அது வந்து தப்பாக குறைஞ்சி போச்சுன்னா நீ வந்து சோறு தண்ணி வந்து சரியாக சாப்பிட்றதில்ல, வெயிட்டை குறைக்கிறேன்னு சொல்லிட்டு. வெயிட்டு குறைக்கணுன்னா என்ன பண்ணணுன்னா, அதாவது சாப்பாடை வந்து குறைக்கணும், சாப்பாட்டை குறைச்சி சாப்பிட்ணுமே தவிர சாப்பாட்டை வந்து தவிர்க்கக்கூடாது. அதுக்கு தான் அப்படி சொன்னேன், புரியுதா? சரி டாக்டர், வரேன், நன்றி, வணக்கம்.